ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் காய்ஸ் விளையாட போகிறோம். வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வந்துருச்சு. இப்போது நம்ம விளையாட ஆரம்பிப்போம். என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம. ஓகே வாங்க, எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க கைஸ் ஆரம்பிப்போம். வாங்க முதல்ல நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்பவுமே இந்த கார்னரில் ஏதாவது வச்சுருக்காங்களே, எதுவுமே இல்லையா? எனக்கு ஃபியூஸ் இருக்குது. ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப நேரம் ஆகும். பார்ப்போம் இருங்க எது கிடைக்குதுன்னு. நம்ம மேலே போய் தேடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அமைக்க விட்டுருவோம். ஒரு கிராணியை வந்து நேராக அந்த ரூம் உள்ள போவோம். நம்ம மேலே ஓடிடலாம். நீங்கள் வரட்டும், கிராணி முதல்ல வருதுன்னு நினைக்கிறேன். வர மாட்டேங்குது. செருப்பு சவுண்டு கேட்குது, டப் டப்புன்னு சவுண்டு கேட்குது, நந்து வருது. ப்ராக்டிஸ் மூட வச்சேன் இல்லையே, கிராண்டி வச்சு தானே வச்சேன் நான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருங்க நான் இன்னொரு வாட்டி அமைக்க விட்டு வந்துடுறேன். பார்ப்போம் வருதான்ட்டு. என்ன வர மாட்டேங்குது. வருது. மேலே பெல் சவுண்டு கேட்குது. என்னங்க இது? போகலாமா? என்ன சின்ன கிராமத்துக்கு வரவே இல்லை. அங்கே இருக்குதுங்க கிராணி. இப்போ அதால் இந்த சைடு வர முடியுமா தெரியலையே. வாங்க இந்த இடத்துல அந்த ஒரு ஷார்ட் கன் இருக்கும் இல்லையா? ஓகே போயிடலாம். இந்த இடத்துல அப்பப்போ கன்று கொடுப்பாங்க கைஸ். இந்த வாட்டி இல்லை, போயிடுச்சா இது கிராணி? ஓகே கைஸ் போயிடுச்சு. கிராணியை பார்த்தீங்கன்னா மேலே போயிடுக்குதுன்னு நினைக்கிறேன். போகலாம். அதோ இருக்குது பாருங்க கைஸ். இது அவ்வளோ நேரம் கீழே கூப்பிட்டு இருந்தால் வரவே இல்லை பாருங்களேன். இங்கே உட்காந்து ஸ்லெண்டரா சைல்ட கொஞ்சம் இருக்குது. ஹெலிகாப்டர் கீயா? நாங்கள் ரெண்டு பொருளுமே ஹெலிகாப்டர் கிடச்சிருக்குது. கஷ்டமாச்சே ரெண்டுமே. ஹெலிகாப்டர் ரொம்ப கஷ்டங்க. ஏங்க இப்போ கிராணி வந்து மேலே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, மேலே தான் கேட்குது. இந்த இதில் டோர் லாக்கா? ஓகே இருங்க, கிராணியை கொண்டாந்து டோர் லாக் பண்ணி வைப்போம். கிராணியை கொஞ்ச நேரம் லாக் பண்ணி வைப்போம். இருங்க முதல்ல இங்கே தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா கிராணியை கூப்பிட்டுட்டு லாக் போடலாம். இங்கே ஏதோ இருந்த மாதிரியே இருக்குது. ஆமாங்க, ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஓகே நான் இது இங்கே போட்டு இங்கே போய் ஒழிச்சிக்கிறேன். இருங்க மூடுருவோம். இப்போ கிராணி வரும், வந்தோடனே அதை லாக் போட்டுடலாம். வந்துச்சான்னு தெரியலையே. ஏங்க இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது வருதா இல்லையானே தெரில. இப்போ நான் போனால் மாட்டிப்பேனா?
கட்லிங் பிளே இருக்குது. சரி அப்போ டோர் எஸ்கேப் பண்ணிவிடுவோம் கைஸ். அதான் கொஞ்சம் ஈஸி. போட்டுக்கு கிடச்சிருக்கு. இல்லை போட் எஸ்கேப் கூட பண்ணலாம் நம்ம. எனக்கு கேசோலின் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி வருதா? வந்துச்சு. ஐயோ நாங்கள் இவ்வளோ ஸ்பீடாக வருது இது. சரி விடுங்க பரவாயில்ல. ஒரு டே தானே. வாங்க இப்போ நேரம் மேலே போயிடலாம். வாங்க இப்போ டோர் எஸ்கேப் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. அப்படி இல்லைனா போட் எஸ்கேப் பண்ணிடலாம். டோர் இல்லை போட்டு. ஏன்னா ஹெலிகாப்டருக்கு ரொம்ப லேட் ஆகும். எங்க ரொம்ப ஸ்பீடாக வருதுங்க இந்த கிராணி. இருங்க 2 வாட்டி அம்மி போட்டுருவோம். வர அந்த கிராணிக்கு காதே கேட்கறது இல்லை. ஓகே இப்போ வரும் பாருங்க கீழே. அடடா வருமா வராதா இது? என்னங்க ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணுது. இது இப்போதைக்கு வராது போலையே. வருது. ஓகே இது இப்போ அந்த சைடு போயிடுச்சா? இப்போ வாங்க ஏங்க நான் ஈஸி மோடு வச்சேன்னா நார்மல் மோடு ஹார்ட் மோடு வச்சேன்னு தெரியல. இவ்வளோ ஸ்பீடாக வருது. தெரில என்ன மூடு வச்சோன்னு எனக்கே தெரில. விளையாடலாம். ஈஸி தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அடா இன்னும் ஃபோன் வேறு அப்போ ஸ்டக் ஆகுதுடா. ரேப் போட்டு இருக்குது கீழே கிராணி. கேட்குது சவுண்டு நல்லாவே. போட்டு வருது மேலே தான் வந்து நிற்குது. வாட்டி பார்த்து போகும். இல்லை போட்டிக்கு கச்சிருக்கு. ஸ்பார்க் போட்டு கச்சிருக்குதுங்க. இது மாதிரி தான் கச்சிருக்குது. வேறு தேடி பார்ப்போம் வாங்க. வெப்பனிக்கு கிடச்சிருக்குது. சூப்பர். வாங்க நேராக கீழே போய் இந்த கிராணி சுடுறதுல நம்ம வேலையே. ஓடுறா இப்போ. இந்த கிராணி வர விடவே விடாதுங்க இது. ஓகே விழுந்தாச்சு. நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல. தேர்ந்தது இப்படி பார்க்குது. சீக்கிரமா போ. நம்ம பிடிக்கும் போது மட்டும் செம்ம அவ்வளோ ஸ்பீடாக வரும். இப்போ இவ்வளோ பொறுமையாக வந்து நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் மேலே தேவையில்லை நம்மளுக்கு. எங்கே விரிச்சு கட்சி இதோ தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம நேரம் கீழே போயிடலாம். எறா இதை துறையண்டா. இன்னும் துறைக்கவே மாட்டுறாங்க. இவன் அவ்வளோ பொறுமையாக பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த கிராணியே வந்துடும் போல். வாங்க இப்போ நம்ம நேரம் இந்த கிராணி சுற்றுக்கலாம். சுற்றுத்தான் நம்மளால் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் போய்ட்டு வச்சிடலாம். முதல்ல போட்டு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இன்னும் போட்டுக்கு கேசோலின் மட்டும் கரெக்டாக போதும்னு நினைக்கிறேன். ஆமாம் கேசோலின் அப்புறம் போட் ஸ்டேரிங் கிடைக்கணும். வந்துடுச்சு. ஓடுது பாருங்களேன். துப்பாக்கி பார்த்தோன்னே பைக்குன்னு ஓடுது. நல்லா ஆச்சு. ஓகே வாங்க இப்போ நம்ம நேராக இப்போது புல்லட் எங்கே இருக்கோம்? புல்லட் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே. மேலே இருக்கும்ல. ஆமாம் நீங்கள் எங்கே கூட இருக்குமே. இங்கே வச்சுருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம நேரம் இது வச்சு லோட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் இதை. ஓகே கைஸ் இப்போ இது கீழே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக்கில் எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டு மாட்டிட்டு வந்துடலாம். இங்கே இருந்துச்சுல ஸ்பார்க்கு. ஆமாம் ஓகே வாங்க டக்குன்னு போயிடலாம். வெஸ்ட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் இங்கே தூக்கி போட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொண்டை வர கரகரன்னு இருக்குது. அங்கே இருந்துச்சு மேலே பார்த்தோமா. ஆமாம் டக்குன்னு போய்த்துன்னு வந்துடுவோம். இங்கே இருக்குது. ஓகே சீக்கிரம் ரெடி.
இவங்க ரொம்ப ஆக்டிங் போகிறான்டா, அப்படியே கீழே ஊன்ட்டு கார் வச்சுக்கின மாதிரி. இங்கே ஹெலிகாப்டர் இருக்கின்றதா? கிராணி வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. நான் கன் எடுத்துட்டு வந்துடலாம். கன் எடுத்துட்டு ஏஞ்சில் நான் அந்த ஏஞ்சில் நான் சைடில் முதல்ல சுற்றுருவோம். வாங்க சீக்கிரமாக எடுத்துன்னு போயிடலாம். கிராணி வந்து வரும் கூட தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எதுக்கும் கொஞ்ச நேரம் இங்கே போய் ஒழிஞ்சிப்போம். ஏன்னா திடீர்னு கிராணி இந்த இடத்துல கூட போனாங்க. திடீர்னு இந்த ஏஞ்சில் சைல்டு ஆண்ட கூட திடீர்னு வரும். இது சவுண்டு போட்டு கூப்பிடுவோம். கைஸ் கிராணி வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடும். கைஸ் கிராணி சுட்டோம். இப்போ நம்ம அப்படியே தெரியாமல் அப்படியே இந்த இடத்துல இருந்து கிரினேட் எடுத்துடலாம் வாங்க. அப்புறம் இது வேறு வந்துச்சுன்னா கடிக்கும் வேறு. வாங்க வாங்க நம்ம முதல்ல இதுக்கு துப்பாக்கி எடுத்து வந்துடலாம். திடீர்னு மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறது? இந்த டேபிள் வேறு குறுக்க இருக்குது. இருங்க இங்கேருந்து புல்லட் எடுத்துன்னு போய் ரீலோட் பண்ணிக்கிப்போம். ஓகே ஓகே சீக்கிரம்டா போடா. டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த கேமை. இது வேற இங்கே எங்கே போச்சுன்னு தெரியல. வருது. சரி இப்போ நம்ம சுற்றுலாங்க இருக்குது. சாவு. ஓகே இப்போ நம்ம இந்த கண்ணை இங்கேயே போட்டுருவோம். இந்த இடத்துல போட்டுருவோம். அப்புறம் கிராணி வந்துட்டாங்க. நம்ம டக்குன்னு மேலே வந்துடலாம். க்ரோபார் இருக்குது. வாங்க டக்குன்னு ஸ்டேரிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா நல்லது நம்மளுக்கு. கைஸ் டக்குன்னு போகணும். சீக்கிரம்டா போட. இப்போ என்ன இருக்காங்க? இதை போய் வச்சுருக்கானுங்களே. இந்த யாரா நீங்கள்? நமக்கு செக்யூரிட்டிக்கே கிடைக்கிறாங்க. இதை எங்கே போய் தேடுறது? இருங்க இந்த இடத்துல நம்ம என்ன போய் பார்க்கலல்ல. எங்கே கேசோலின் கட்சிச்சு இங்கே தான் இருக்குது. இந்த கீழே இருக்கிற க்ரோபாரில் கண்டிப்பாக ஒன்று செக்யூரிட்டி கீ வச்சுருப்பானுங்க. அப்படி இல்லைன்னா என்ன கீ? ஐயோ இப்போ டக்குன்னு வரலையே. போட் ஸ்டேரிங் இருக்கும். இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சுருப்பானுங்க கீழே. வாங்க எப்படியும் ஸ்டேரிங் தான் இருக்கும். ஷார்ட் இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இப்போ இதை போய் கொடுத்துருக்கானுங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நான் ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றின்னு இருக்கிறேன். நான் கீழே மேலே சுற்றின்னு இருக்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியலையே. வாங்க மேலே போவோம். இதுவரை எங்கே இருக்குதுன்னு தெரியல. வாங்க முதல்ல பெட்ரோல் ஊற்றிட்டு வந்துடலாமா? ஓகே கிராணி வரட்டும் முதல்ல மேலே. வந்துச்சு பாருங்க. இந்த செக்யூரிட்டிக்கு இந்த இடத்துல வச்சுருப்பானுங்களோ? ஆமாங்க ஐஸ் இங்கே தான் ஐஸ் இருக்குது செக்யூரிட்டிக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? சேஃப்கி. ஓகே வாங்க. இப்போ போட் ஸ்டேரிங் இருக்கான்னு பார்ப்போம். ஃபோனு வேறு செம்மையாக ஸ்டக் ஆகுதுங்க. விளையாடவே முடியல. டக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த சைடு திரும்பினா அவன் அப்படி போகிறான். லைட்டாக ஸ்டக் ஆகுது லைட்டாக. ஐயோ டே என்னடா நீங்கள் சரியான இருப்பானுங்களே இவனுங்க. எங்கள் செயின் கட்டு எங்கே பார்த்தோம்? நம்ம செயின் கட்டு கிடச்சதா முதல்ல? இங்கே இருந்துச்சுல. இங்கே ஹெலிகாப்டர் இருக்கியா? அதான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து தெரியணுமா? எங்கே செயின் கட்டுற எங்கேயோ பார்த்தேங்க. எங்கே பார்த்தேன்னு தெரில.
இங்கேயா? இங்கேயும் இல்லையே. எங்கே பார்த்தேன்னு வேறு தெரிலங்க. அதுதான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம். அடுத்து நம்ம நேரம் மேலே போயிடுவோம். போட்டு வீல் மட்டும் கிடச்சா போதுங்க. மற்ற எல்லாமே கிடச்சிச்சு. கிடச்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். கேம் முடிக்க போகிறோம் நம்ம. ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிச்சு, போட்டுக்கு கிடச்சிச்சு, கேசோலின் கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சிச்சு. வாங்க கைஸ் வீடியோ முடிச்சிடலாம். அதுக்குள்ள இல்லை ஏதோ இந்த ஸ்டேரிங் எல்லாத்தையும் அடுக்கணும். இப்போது வாங்க டக்கு டக்கு டக்குன்னு கீழே போயிடலாம். இந்த வீடியோ நான் 3வது வாட்டி விளாட்றேங்க. உங்களுக்காக தான். நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக ஜெயிக்கிற நேரத்தில் இது என்ன பேர், இது ஸ்டக் ஆகிடுச்சுங்க. செம்மையாக ஸ்டக் ஆகிடுச்சு. கேசோலின் கையோடு எடுத்துன்னு வந்தேன். திடீர்னு இது மறைஞ்சு போயிடுச்சுங்க. கேசோலின்னு எப்படி எங்கே போச்சுன்னே தெரில. கையிலேயே வச்சுருந்தா மறைஞ்சு போச்சு. அப்படியே எங்கே போச்சுன்னு தெரிலங்க கேசோலின்னு. அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து விளாட்னேன். அடுத்தது 2வது வாட்டி விளாட்னேன். அப்போ விளாடும் போது பார்த்தா அப்போ வந்து டோர் எஸ்கேப் பண்ணாங்க. டோர் எஸ்கேப் பண்ணும்போது அப்போ என்ன ஆச்சு, கிராணி வந்து அடிச்சிச்சு. லாஸ்ட்டு 5th டேயில் கிராணி வந்து அடிச்சிச்சு. அதெல்லாம் அவுட் ஆகிட்டோம் நம்ம. கிராணி பார்த்துச்சு. ஓடு 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 ஓடு. இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். கைஸ் வந்தாச்சு. அவுட் ஆகிட்டோம் வேறு நம்ம. வாங்க இந்த 3rd டேலையாச்சு முடிச்சிடலாம். இந்த கேம் 3rd டேலையே கண்டிப்பாக முடிக்க பார்ப்போம். இங்கே ஏதாவது போட்டேண்ணா? இங்கே எதுவும் போடலையா? கரெக்டாக போனேங்க. போயிட்டு இருந்துச்சு. கீழே போய் டக்குன்னு ஃபோன் ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிச்சு. போக மாட்டேறான். முன்னாடியே போகல. இவன் போக முடியாமல் அவுட் ஆகிட்டேன். சரிங்க இப்போ இந்த கிராணி மேலே கூப்பிட்டு சுட்டுடலாம். இது எல்லாம் இந்த கிராணியை பாருங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. இந்த ஃபோன் ஸ்டக் ஆன கோவத்தை இந்த கிராணி மேலே காட்டணும். இப்போது இப்போ வரவே வராது. துப்பாக்கி போட்ட சவுண்டில் வந்துச்சுடா அதிசயமா. இதுங்க ஒரு என்னடா இவ்வளோ தூரம் வந்தது இது. தள்ளிப்போ தள்ளிப்போ போயிடுச்சு. இப்போ இதை தூக்கி போட்டு நம்ம மேலே கேசோலின் மேலே இருக்குது. டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க இந்த கிராணி வரத்துக்குள்ளே நம்ம போயிடணும். ஏன்னா செகண்ட் நான் அப்போ பண்ணேன் இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸா. செகண்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ 3rd அட்டம்ப்டில் பண்ணுறேன் நான். போட்டுக்கு எங்கடா பார்த்தோம்? ஐயோ இதை எங்கே பார்த்தோன்னு வேறு மறந்து போச்சு. என்னங்க மறந்து போகுதுங்க. எது எங்கே பார்த்தேன்னே தெரியலையே. போட்டுக்கு இங்கே பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே தானே பார்த்தோம். ஆமாம். ஐயோ இல்லையா? இதுங்க மேலே ஏதாவது பார்த்தணும். இதுங்க கைஸ் போட்டிகை கண்டுபிடிச்சிட்டு பண்ணுறேன். நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டிகையை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். போட்டிகையை கண்டுபிடிச்சிட்டு இந்த கிராணி வர பின்னாடி வந்துச்சு. சரி சுட்டுடலாமே அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்தால் திடீர்னு சுட முடியல. செம்ம ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். என்னன்னு தெரியல. கரெக்டாக கிராணி வரும்போது தான் ஃபோன் ஸ்டக் ஆகுது. லைக் மட்டும் போட்டு விடுங்க கைஸ். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு விளையாடுறேன். இந்த ஃபோனு வேறு இப்படி ஸ்டக் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்காக தான். ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க கைஸ். நான் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டு போட்டுக்கே கண்டுபிடிச்சேன். மேலே அந்த ஷார்ட் கன் லோட் பண்ணியாச்சு, ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்க, புல்லோட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இங்கே உக்காந்துருந்தேன். இது சவுண்டு போட்டு சுட்டுலான்ட்டு கரெக்டாக வந்துச்சு. துப்பாக்கி வச்சு சுட முடியல. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இருங்க கைஸ் இப்போ இது வரும், சுட்டுடலாம். அப்போது சரி நம்ம இப்போ அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுப்போமா? சரி வாங்க, இது நல்ல ஐடியா. எனக்கு தெரியும் நம்ம ஸ்டக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகிறோம். இப்போ பாருங்களா இங்கேருந்து வருது. வேறு சுடுறா போடு. வாங்க கைஸ் இப்போ டக்கு டக்குன்னு எஸ்கேப் பண்ணுவோம்.
கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு விளையாடுறேன் உங்களுக்காக தான். 2 வாட்டி ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி கீழே போகும்போது ஸ்டக் ஆகிடுச்சு, இப்போ ஒரு ஸ்டக் ஆகிடுச்சு. வாங்க சொல்கிறேன், நான் வந்து கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம சாவி போட்டு கிளம்ப வேண்டியது அவ்வளோ. அது பாருங்கள், ஸ்டேரிங்கு, ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இந்த பேட்லாக் கீ வேறு கண்டுபிடிக்கணுமா? அட ஆமாங்க, இந்த பேட்லாக் கீ இன்னொன்று இருக்குன்றதே மறந்துட்டேங்க நான். அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிடலாம், வாங்கடா போகலாம் அப்படின்னா இப்போ தான் வந்து பேட்லாக் கீ காணும்ன்ட்டு. ஐயோ, இப்போ இதை நான் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. என்ன கைஸ் இது இப்படி ஆயிடுச்சு? பேட்லாக் இருக்குன்றதே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். பேட்லாக் இல்லை இருக்குன்றதே மறந்துட்டேன் நான். ஏறான்டா, அடி யாரா இவன் ஏறவா மாட்றான், ஒன்றும் மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு பார்த்தா இவனுங்க வேறு பேட்லாக் பார்த்துமா. பஸ்கெட் தானா? கட்லிங் பிளேயர் எங்கே போட்டேன் நான்? இங்கே தான் இருக்குது. சரிங்க, அது உள்ளேயாச்சும் பேட்லாக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து இல்லை அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட் டேயில் வேறு இருக்கும். லாஸ்ட் டேயில் 4th டேயில் இருக்கும். இப்போ இதில் மட்டும் பேட்லாக் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். இருக்கு கைஸ் பேட்லாக்கி. இல்லை எட்ராடி கண்ட்ராடி. இவன் வேறு என்னங்க, இவன் வேறு ஒரு பேச்சுன்னு போகிற நேரத்தில் இவன் பேர் மறந்து போச்சு. ஐயோ, என்னங்க இவன் பேர் மறந்துச்சு. இவன் பேர் என்னமோ சொல்லுவாங்க, நல்ல பேர், ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவன் பேர் என்னன்ட்டு. இன்னும் யோசிச்சு பார்க்குறேன். இது கிராணி, அவன் கிராண்ட்பா. அப்புறம் கிராணியோட பொண்ணு தானே ஏஞ்சலினா. ஆமாம், கிராணியோட பொண்ணு ஏஞ்சலினாவோட பொண்ணு தான் ஸ்லெண்ட்ரினா. இவன் ஸ்லெண்ட்ரினாவோட ஹஸ்பண்டு. சரி, ஆமாம், ஸ்லெண்ட்ரினாவோட ஹஸ்பண்டுங்க இவன் பேர் ஸ்லெண்டர்மேனு. ஸ்லெண்டர்மேன். பாவம் என்ன பண்ணணும்னு தெரில, கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. வாங்க தப்பிச்சு போகலாம், அவ்வளோதான் முடிச்சு போகிற சாவியை ஸ்டார்ட் பண்ணுறது. அவ்வளோதாங்க, தப்பிச்சாச்சுங்க. பார்த்துன்னு காய்ஸ், நம்ம தப்பிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிருக்கேன், ஒரே லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த கேம் பிளேயில் கிராண்ட்பா வச்சு விளையாடுவோம். கிராண்ட்பா வச்சு டோர் எஸ்கேப் அப்படின்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப், ரெண்டில் ஏதோ ஒன்று விளையாடுவோம். இந்த ஆடு வேறு போட்டானுங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ்.